Selected point number 1880। अगर एडवांस ब्राह्मण भी गीत सुनने के आदी हो गए हैं तो इस वीडियो को जरूर देखें। ஒருவேளை அட்வான்ஸ் பிராமணர்கள் கூடயு பாட்ட கேட்கறதுக்கான ப்ராக்டிஸ் பக்கா ஆயிருக்குதுன்னா பழக்கம் ஆயிருக்குதுன்னா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க। मुरली में ये भी बोला था। भले मुरलीला இந்த விஷயத்தையும் சொல்லிருந்தாங்க। ये टेप रिकॉर्ड बहुत अच्छी चीज है। இந்த டேப் ரெக்கார்டர் ரொம்ப நல்ல பொருளா இருக்கு। ये किस लिए रखना है? இது எதுக்காக வைக்கணும்? कि ये एक्यूरेट वाणी सुनाता है। இது एक्यूरेट वाणिயை சொல்லுது। इसलिए அதனால बाप की एक्यूरेट वाणी सुनने का ये साधन होने के कारण அப்பாவோட एक्यूरेट வாணியை கேட்கறதுக்கான இது சாதனா இருக்கிற காரணத்தினால जो अच्छे अच्छे बच्चे हैं, இப்ப யாரு நல்ல நல்ல குழந்தைகள் இருக்காங்க, पैसे वाले हैं, இப்போ பணக்காரங்க இருக்காங்க, उनको गरीबों की मदद करने के लिए टेप रिकॉर्ड अपने पास रखना चाहिए। அவங்களுக்கு ஏழைகள் யார் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தன்கிட்ட டேப் ரெக்கார்டரை வச்சுக்கணும்। और गरीबों को बाप की डायरेक्ट वाणी, பிறகு யாரு ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்பாவோட வாணிய जो एक्यूरेट सुनाती है टेप रिकॉर्ड, वो रखना चाहिए। एक्यूरेट वाणी என்ன சொல்லுதோ டேப் ரெக்கார்டர் அத வெச்சுக்கணும்। लेकिन हुआ क्या? ஆனா என்ன ஆச்சு? उस समय बुद्धि, அந்த நேரத்துல புத்தி बच्चों की निश्चय बुद्धि बच्चों की स्टेज में थी। குழந்தைகளோட புத்தி நிச்சய புத்தி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்ததா, ये अनिश्चय बुद्धि थे, இல்லன்னா அனிஷ்ட புத்தியாக இருந்தீங்களா? अनिश्चय बुद्धि, सभी ने रिकॉर्ड रखना शुरू कर दिए। அனிஷ்ட புத்தியாக இருந்தது। அப்போ எல்லாருமே அந்த ரெக்கார்டை வெச்சுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க। किसी ने टेप रिकॉर्ड इसलिए इस दृष्टि से नहीं खरीदा, யாருமே டேப் ரெக்கார்டரை இந்த ஒரு லட்சியம் வச்சு பர்ச்சேஸ் பண்ணல, வாங்கல। कि बाबा की वाणी हम बैठ करके सुने, பாபாவோட வாணி உட்கார்ந்து நம்ம கேட்கலாம் என்றதுக்காக அவங்க வாங்கல டேப் ரெக்கார்டர்। तो बीके नॉलेज में, அப்போ பிகே நாலேஜ்ல चारों तरफ क्या हो गया? फिर நாலா பக்கம் என்ன ஆயிடுச்சு? பிறகு गाना ही गाना, गीत ही गीत, வெறும் பாட்டு தான்। उस समय அந்த நேரத்துல ये पॉइंट बुद्धि में से ही खिसक गया। அந்த நேரத்துல இந்த பாயிண்டே புத்தியில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு। कौन सा पॉइंट? எந்த பாயிண்ட்? कि टैप रिकॉर्ड बाबा की वाणी सुनकर सुनने के लिए रखना है। டேப் ரெக்கார்டர் பாபாவோட வாணி கேக்குறதுக்காக வெச்சுக்கணும்। ये बात पक्की हो गई இந்த விஷயம் பக்கா ஆயிடுச்சு। कि बाबा का गीत सुनना है जब अवस्था पक्की பாபாவோட பாட்ட கேட்கணும் எப்போ ஸ்டேஜ் नहीं होती है, பக்கா ஆகிறது இல்ல, अच्छी अवस्था होती है, அறகுறையாக இருக்குமோ, तो बाबा का गीत सुनना है। அப்போ பாபாவோட பாட்ட கேட்கணும்। गीत सुनने की परंपरा चल पड़ी பாட்ட கேக்குற பரம்பரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு। और பிறகு बाबा की वाणी सुनने के लिए उतना பாபாவோட வாணிய கேக்குறதுக்காக அந்த அளவுக்கு आकर बेला दिल में नहीं रही। அந்த அளவுக்கு கேட்கணும் என்றது இருக்கல மனசுக்குள்ள। बाद में ये पॉइंट निकला, அந்த அளவுக்கு கேட்டுதான் ஆகணும் என்றது இருக்கல। பிறகு இந்த விஷயம் வந்தது, இந்த பாயிண்ட் एडवांस पार्टी में। அட்வான்ஸ் பார்ட்டில என்ன? गीत गाना नहीं है, பாட்ட பாடவோ கூடாது, वास्तव में गीत வாஸ்தவத்துல பாட்ட सुनना भी नहीं, கேட்கவோ கூடாது। बजाएंगे तो सुनेंगे। गीत गाना नहीं है, वास्तव में गीत सुनना भी नहीं है। இப்போ பாட்ட பாடவோ கூடாது, வாஸ்தவத்துல பாட்ட கேட்கவோ கூடாது। एक तरफ कहते हैं अच्छे अच्छे गीत रखो, அரே ஒரு சைடுல சொல்றாங்க நல்ல நல்ல பாட்ட வச்சுக்கோங்க, अवस्था जब खराब हो ஸ்டேஜ் எப்போ டவுன் ஆயிடுதோ घर में ऐसे रिकॉर्ड रखना चाहिए, அப்போ வீட்டுல அப்படிப்பட்ட பாட்டுகள் வச்சிருக்கணும், वो रखना चाहिए और उनको सुनाना चाहिए और सुनना चाहिए। அத கேட்கணும்। பிறகு மத்தவங்களுக்கு அத अवस्था अच्छी होने के लिए மத்தவங்களுக்கு கூடயும் அத கேக்குறதுக்காக அலோ பண்ணணும், அப்போ ஸ்டேஜ் நல்லதாயிடும்। ये किसके लिए बोला? ஆனா இந்த விஷயம் யாருக்காக சொன்னாங்க? अनिश्चय बुद्धि बच्चे हैं
இப்ப யார் அநிச்சய புத்தி குழந்தைகள் இருக்காங்க, तो पक्का निश्चय नहीं है, யாருக்கு பக்கா நிச்சயம் இல்ல, उन बच्चों के लिए बोला, அவங்களுக்காக அந்த குழந்தைகளுக்காக சொன்னாங்க. जिनको पक्का निश्चय नहीं है वो तो पक्के बच्चे யாருக்கு பக்கா நிச்சயம் இல்லையோ அவங்க பக்கா குழந்தைகள் இல்லவே இல்ல. और जब पक्के बच्चे ही नहीं है இப்போ பக்கா குழந்தைகளே இல்லைன்னா तो उनके लिए गीत गीत बहलाने की बातें होती हैं। அவங்களுக்காக இந்த பாட்டு எல்லாமே அப்படியே சமாதானப்படுத்துறதுக்காக இருக்கும். बाकी जो शूड बुद्धि है, மற்றபடி யாரோட புத்தி ஷார்ப்பாக இருக்குமோ, बाप के निराकार அறிவாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு सारी स्टेज धारण करने वाले बच्चे हैं, நிராகாரி அப்பாவோட நிராகாரி ஸ்டேஜ தாரண பண்ணக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. उनको गीतों गीतों की कोई दरकार, அவங்களுக்கு பாட்டு வாட்டு இதோட அவசியம் कोई दरकार नहीं, ஒண்ணுமே அவசியம் கிடையாது. इसलिए अभी फट से जो पॉइंट निकला, அதனாலதான் டக்குன்னு இப்ப பாயிண்ட் என்ன வெளிப்பட்டதோ, वो जो एडवांस में जाने वाले बच्चे हैं उन्होंने वो पॉइंट पकड़ लिया। இந்த அட்வான்ஸ்ல போகக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டாங்க. क्या என்ன, गीत गाना नहीं है பாட்டை கேட்கவும் கூடாது, और गीत वास्तव में வாஸ்தவத்துல பாட்டை सुनना भी नहीं। क्यों नहीं सुनना है? பாட்டை பாடக்கூடாது, வாஸ்தவத்துல பாட்டை கேட்கவும் கூடாது. ஏன் கேட்க கூடாது? सवाल ये है, पहले गीत सुनते आए, गीत गाते आए, என்ன क्वेश्चनன்னா, முன்னாடி பாட்டை பாடிட்டு இருந்தோம், கேட்டுட்டே இருந்தோம், और अब अचानक ऐसी क्या बात हो गई जो गीत गाना नहीं है, गीत सुनना नहीं है? பாட்டு கேட்டுட்டே வந்தோம். ஆனா இப்போ சடன் ஆகி ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, பாட்டை கேட்க கூடாது பாடக்கூடாதுன்னு और ये சொல்லிட்டாங்க. वाणी तो बाबा के जमाने में ही बोली गई, तो उस समय किसी ने क्या ध्यान क्यों नहीं दिया इस बात पर? இந்த வாணி பாபாவோட நேரத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல யாருமே ஏன் இந்த விஷயத்தை பற்றி கவனத்தை செலுத்தல? उस समय ये इतने वर्षों तक ये परंपरा क्यों चलती रही? இந்த ஒரு விஷயம் என்ன இருக்குதோ, ரொம்ப வருஷம் வரைக்கும் இந்த பரம்பரைன்றது ஏன் போயிட்டு இருந்தது? गीत सुनने की और गीत सुनाने की, பாட்டு கேக்குறது, மத்தவங்களுக்கு கூடயும் அத बाबा की वाणी तो बिल्कुल கேட்க வைக்கிறது. भूल गए, பாபாவோட விஷயம் கம்ப்ளீட் ஆக மறந்துட்டாங்க. बाबा की वाणी जैसे लोप हो गई, பாபாவோட வாணி கம்ப்ளீட் ஆக லோபம் ஆகிற போல, அப்படின்னா गुप्तम आइट्स போல. गीत के प्रभाव में इतना ज्यादा वाइब्रेशन ऐसा गीतों का बन गया, அந்த பாட்டினோட அந்த பிரபாவத்துல அடிமை எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த பாட்டுகளோடது कि किसी को ध्यान ही नहीं रहा बाबा की वाणी को इकट्ठा करने का। யாருக்குமே கவனம் இருக்கல, பாபாவோட வாணியை சேர்த்தணும் என்றது யாருக்குமே இருக்கல புத்தில, கலெக்ட் பண்ணணும்ன்றது. थी वो सारी लोप हो गई। ஏதெல்லாம் கேசட்ஸ் இருந்ததோ பிரம்மா பாபா நேரத்துல அது எல்லாமே இதாயிடுச்சு, வீணாயிடுச்சு, குப்தமாயிடுச்சு. अभी कैसेट भी नहीं मिल रही, இப்போ கேசட்ஸ் கூடயும் கிடைக்கிறது இல்ல. ब्रह्मा बाबा के मुख से बोली हुई, பிரம்மா பாபா முக்க மூலமா சொல்லியிருக்கிற கேசட்ஸ் इतने गीतों में मस्त हो गए। அவ்வளவு பாட்டுல அப்படியே மூழ்கி போயிருந்தாங்க. तो सवाल ये है, இப்போ क्वेश्चन என்னன்னா, कि गीत क्यों नहीं गाना है, பாட்டை ஏன் பாடக்கூடாது, क्यों नहीं सुनना है? ஏன் கேட்க கூடாது? क्योंकि भक्ति मार्ग है दुर्गति मार्ग। யாரோ சொல்றாங்க என்ன பக்தி மார்க்கமா இருக்குது, துர்கதி மார்க்கம். तो निश्चय हो गया ना कि बाबा अगर बाप को पहचानने के बाद गीत की दरकारी ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, பக்தி மார்க்கமா இருக்குது. भक्ति मार्ग में आता है। गीत सुनेंगे तो गीत की लय में, गीत की धुन में, பாட்டை கேட்டீங்கன்னா பாட்டினோட அந்த ஒரு மியூசிக் என்ன இருக்குது, பிறகு அதோட அந்த ஒரு தாளம் என்ன இருக்கு, बुद्धि चली जाएगी, அதுல புத்தி போயிடும். चली जाएगी। और बाप को भूल जाएंगे। गीत गाया एक्चुअली में गीत तो ब्रह्मा ने, वो पोएम थी। गीत क्या हमेशा ही ऐसी स्थिति परिस्थिति हो सकती है कि गीतों में बुद्धि चली जाए? என்ன சதா இந்த ஒரு சூழ்நிலை இருக்குமா, பாட்டிலேயே புத்தி போகிற போல ஆயிடுதா என்ன? नहीं हो नहीं सकती, लेकिन जैसे घर में आग लग जाए, வீட்டுல தீ பிடிச்சுக்கிட்டு आग की लपटें उठ रही है, அந்த தீ அப்படியே அது எரிஞ்சிட்டு இருக்குது, बच्चे जल
வேகமா எரிஞ்சிட்டு இருக்கு, रहे हैं பசங்க எரிஞ்சிட்டு இருக்காங்க अंदर के कमरे में, உள்ள இருக்கிற ரூம்ல. तो गीत का रिकॉर्ड बज रहा होगा, उसमें बुद्धि लगेगी? அப்போ பாட்டினோட ரெக்கார்ட் போயிட்டு இருக்குது, அப்படின்னா பாட்டு போட்டு இருக்காங்க, அப்போ அங்க புத்தி போகுமா? नहीं लगेगी ना। போகாது இல்லையா? एक तरफ हम कहते हैं विनाश सामने खड़ा हुआ है, ஒரு இடத்துல நாம என்ன சொல்றோம்னா விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. महाभारी महाभारत ग्रह युद्ध, மகாபாரி மகாபாரத் கிரக யுத்தம் அப்படின்னா இல்லர் மார்க்கத்தினோட யுத்தம் सामने खड़ा हुआ है। முன்னாடி நின்னுட்டு இருக்குது. महाभारत लड़ाई सामने खड़ी हुई, மகாபாரதம் யுத்தம் என்ன இருக்குது, அது முன்னாடி நின்னுட்டு இருக்கு. तो सामने महाभारत लड़ाई खड़ी हुई हो இப்ப முன்னாடி யுத்தம் நின்னுட்டு இருக்குது நினைச்சுக்கோங்க. तो खूनखार नदियां बह रही हो, ரத்தத்தினோட நதிகள் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. तो उस समय गीत बजाने की फुर्सत रहनी चाहिए। அப்போ அந்த நேரத்துல பாட்டெல்லாம் போடுறதுக்காக ஃப்ரீ டைம் இருக்கணுமா என்ன? गीत सुनने की फुर्सत रहेगी, பாட்டு கேக்குறதுக்காக ஃப்ரீ டைம் கிடைக்குமா இருக்குமா? जब अच्छा भी नहीं लगे नहीं अच्छा लगेगा ना। அந்த மாதாஜி சொல்றாங்க அது இஷ்டமும் ஆகாது, பாபா சொல்றாங்க இஷ்டம் ஆகாது இல்லையா? इसका मतलब इस बात का एहसास नहीं हो रहा है। இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயத்துக்கான அனுபவம் ஆயிட்டு இருக்குல்ல. किस बात का? எந்த விஷயத்தை பற்றி? कि विनाश सामने खड़ा हुआ है, ऐसे ही लोगों को सुनाते बनते हैं विनाश விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது, அப்படியே ஜனங்களுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் होने वाला, विनाश होने वाला। விநாசம் ஆக போகுது, விநாசம் ஆக போகுதுன்னு. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि जो पक्के निश्चय बुद्धि बच्चे नहीं है, யாரு பக்கா நிச்சய புத்தி குழந்தைகள் இல்லையோ उनको ऐसे ऐसे रिकॉर्ड घर में रखना चाहिए। அவங்களுக்கு இப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வீட்ல வச்சுக்கணும். बाकी जो पक्के निश्चय बुद्धि बच्चे हैं, மற்றபடி யாரு பக்கா நிச்சய புத்தி குழந்தைகள் இருக்காங்க उनको रिकॉर्ड அவங்களுக்கு ரெக்கார்டு या गीत आदि பாட்டு இதெல்லாமே रखने की दरकार नहीं। வச்சுக்கிற அவசியம் இல்ல. जब कोई उदासी व स्मृति विस्मृति होती है, எப்பாவது ரொம்ப துக்கம் ஆகுது இல்லன்னா நினைவு வர்றது இல்ல, तो ऐसे ऐसे रिकॉर्ड चलाने से உதாசியனா டல்லா இருக்கிற ஸ்டேஜ், பிறகு நினைவு வர்றது இல்ல, அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பாட்டை போடுறதுனால स्मृति आ जाती है। நினைவு வந்துடும். उन बच्चों को जो अनिश्चय बुद्धि है, विस्मृति में आ जाते हैं, அந்த குழந்தைகளுக்கு யாருக்கு அனிஷ்டம் இருக்குது, நினைவை மறந்துடுறாங்க, उनकी बात बताई। அவங்களுக்காக இந்த விஷயத்த சொன்னாங்க.